அன்பர்களே, நாம நேற்றைய ஒரு செய்தி போட்டிருந்தோம் நம்ம வாட்ஸ்அப்ல. சர்வ தோஷ நிவர்த்தி. அதற்குண்டான உளவியல் அணுகுமுறை, அத கையாளக்கூடிய விதம் நமக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். புதுசா ஒண்ணும் இல்ல. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் திருப்பி திருப்பி அந்த கருத்துக்களை நாம செவிமடுத்து சிந்திக்கின்ற போது பல விளக்கங்களும் சில சிக்கல்களுக்கும் திடீரென சில வழிகள் நமக்கு உதயமாகும். அவர்களுடைய அறிவுல உதயமாகும். அதற்கு இயற்கை என்ன ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறது என்பது நமக்கு புரியாது. ஆனா அது தீர்மானிக்கும். தெய்வம் என்று எடுத்துக்கொண்டோம்னா 4 அழகுகளை தெய்வம்னா இதுதான் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதுல அவர்கள் இறுதியாக குறிப்பிட்டது காலம், இல்லையா? காலம், டைம். தெய்வத்தினுடைய அழகுல காலமும் ஒன்று. ஆக அந்த காலம் நிச்சயிக்கும். எதை, எப்ப, எங்க, யார் மூலமா, எப்படி அறிவிக்கணும் என்பது. அந்த வெளிப்பாடு தானாகவே உருவாகும். அந்த வெளிப்பாட புரிந்து நமதாக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு மனோநிலை இருந்தால் மட்டுமே அந்த புரிதலும், கொடுக்கப்பட வேண்டிய விஷயத்தை இயற்கை கொடுக்கும்போது அதை பெறுவதற்குண்டான நிலையும் நமக்குள்ள இருக்கும்போது காலம் அதை தாழ்த்தாது நமக்கு அறிவித்துவிடும், இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம அனைவரும் ஒன்னா இணைஞ்சிருக்கோம் அப்படின்னாக்க மேற்கொண்ட தீர்மானம் நமது அல்ல. அது எல்லாவற்றுக்கும் மேலான காலத்தினுடைய தீர்மானம். காலம் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை, ஒரே நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பல மாதிரியான வழிமுறைகளை இந்த மனித குலத்திற்கு தொடர்ந்து கொடுத்துட்டே வருது. ஆக இந்த வாழ்க்கையில நாம சரியாக செய்து முடிக்க வேண்டிய நற்காரியங்கள் அனைத்தும் சரியாக நிகழணும் அப்படின்னாக்க நம்மை சுற்றியுள்ளவற்றை பற்றி சரியான ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதல் வரணும்னா நம்மள நாம சரியாக புரிந்து கொள்ள வேணும். இதுவே அடிப்படை என்று சொல்றாங்க. அந்த புரிதலே ஞானம். அந்த ஞானத்தை, அந்த அறிவை அல்லது தெளிந்த வழியை அடைவதற்கு அல்லது அகத்தே உணர்வதற்கு பெரிய சிரமம் தேவையில்லை. சமர்ப்பணம் ஒன்றே போதுமானது என்று சொல்றாங்க வியாச மகரிஷி. சமர்ப்பணம் ஒன்றே, அந்த ஒன்று இருந்தால் மட்டும் போதும், மற்ற எல்லாம் தானாகவே நிகழும் என்பது. சமர்ப்பணத்தை பல கோணங்கள்ல நாம சிந்திக்க முடியும். ஆக என்னைய நாம் புரிந்து கொள்ளணும் என்பது அடிப்படை சித்தாந்தம். அதுக்குதான் பல பயிற்சிகளும் பல சிந்தனைகளும் தத்துவ விளக்கங்களும் கொடுக்கப்படுகிறது. ரமண மகரிஷி ஆத்ம விசாரணை என்று சொல்வாங்க. விசாரிக்கிறது. ஒரு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, இந்த சமூகம் ஒரு ஏற்பாட்டை செய்து வச்சிருக்கு ஒரு இடத்த.
அங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த உண்மை வெளிவரும். அந்த மாதிரி என்னுடைய யதார்த்தத்தை நான் புரிந்து கொள்வதற்கு என்னை நான் விசாரிக்க வேண்டும். என்னை நான் விசாரிக்க வேண்டும். அந்த விசாரணையின் போது நமது மனமே சாட்சி கூறும். வேதாத்ரி மகரிஷி அருள் குரு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, சாந்தமான மனநிலையில் சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சாந்தம் இருக்கணும். அந்த மனோநிலை வரணும். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட நிர்ச்சலனம். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பொறுமையாக இருந்து சலனமின்றி ஆய்ந்திட சந்தேக சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உள்ளம். சந்தேக சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உள்ளம். வேற யாரும் இல்லை, உன் உள்ளம். உள் அம். அடுத்து வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது. யாராக இருந்தாலும் சரி, வேந்தர், வேதர், வணிகர், 3 பிரிவுகள் இந்த உலகத்துல இருக்கு. பொது இது. அடுத்து விரிந்த அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. இப்படி டிக்ளேர் பண்றாங்க மகரிஷி. இப்போ அந்த சாந்தம் உள்ள வர, அதற்குண்டான ஒரு ஏற்பாடு, ஒரு சூழல், முயற்சி, பயிற்சி. அப்புறம் விசாரணை, சலனமின்றி ஆய்வு. இந்த மனம் என்ன எல்லாத்தமோ ஆய்வு செய்து, என்ன இல்லாம ஆய்வு செய்து, இது இருந்தா போதுமா, பத்தாதா, இல்ல இன்னும் வேணும், இல்ல நான் நினைச்சது நடக்கல, நான் நினைக்கிற மாதிரி என் மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, இந்த மாதிரி நிறைய கம்பாரிசன்ஸ். ஆக சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட, சந்தேகமும் சிக்கலும் இல்லாம நமது உள்ளமே சாட்சி கூறும், சாட்சி சொல்லிடும் என்று மகரிஷி அவங்க அனுபவத்தை கொண்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு வண்டியில வேகமா போயிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல நம்மளுடைய பிள்ளை, சிறு பிள்ளைகள்ல நம்ம வளர்க்கையில வளர்ந்து வரையில சில பொருட்கள் கேட்பாங்க. அப்சரா பென்சில் வேணும், இல்லைன்னா இந்த டாய்ஸ் வேணும். அவங்க அந்த கிளாஸ்க்கு போகையில அவங்களுடைய உலகம் என்பது வேற, குழந்தைகளுடைய உலகம் வேற. அந்த ஞானம் மிக உயர்ந்த ஞானம், ஒரு குழந்தையினுடைய ஞானம். ஆக அந்த குழந்தை எனக்கு அப்சரா பென்சில் அல்லது இந்த ரேசர் இல்லைன்னா இந்த ஜாமெட்ரி பாக்ஸ், இந்த இது இல்லைன்னா இந்த கிண்டர் ஜாய், எப்படி அவங்களுடைய உலகத்துல இருந்து அவங்க கேட்பாங்க. நிறைய கடை இருக்கும், ஆனாலும் அவங்களுடைய விசாரணையில யாரு, அந்த குழந்தை ஞானத்துல இருந்தா அந்த குழந்தை சில விசாரணைகள் செஞ்சு வச்சிருக்கும். 10 கடை இருக்கும், அதுல ஒரு கடையைத்தான் சொல்லும் அந்த குழந்தை, அந்த கடையில தான் வாங்கணும் பாட்டி, அந்த கடையில வாங்கணும். 10 கடையில இருக்கு, அந்த குழந்தையினுடைய விசாரணையில அந்த கடையில வாங்க சொல்லி நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் பெற்றோர், பேரண்ட்ஸ். ஆக நாம போறோம். இப்ப ஒரு வீதியில 10 கடைகள் இருக்கு, 10 கடையும் ஸ்டேஷனரி கடை. நம்ம மார்க்கெட்லாம் போயில பார்ப்போம் இல்லையா, ஒரே பொருள் உள்ள நிறைய கடைகள். அப்படி போறோம், அந்த 10 கடை வீதி இருக்கு. நம்ம 2 வீலர்ல போறோம்னு வைங்க, அந்த மாதிரி போகையில
ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்துல போனோம் அப்படின்னா அது 10 கடை இருக்கிறது தெரியும். ஆனா நம்ம பிள்ளை சொன்ன அந்த கடை எங்க இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா நம்மளுடைய வேகம் அதிகம் இல்லையா? வேகம் அதிகம். அப்போ அந்த கடை எங்க இருக்குன்னு தெரியணும்னா என்ன பண்ணணும்? நம்முடைய வேகத்தை குறைக்க வேண்டும். எந்த வேகம்? நம்ம எதுல பயணிக்கிறோமோ அந்த வேகத்தை அத குறைச்சோம் அப்படின்னா அந்த கடை தெரியும். எத்தனை கடை இருக்குன்னு தெரியும். இன்னும் குறைச்சோன்னா அந்த கடையினுடைய பேரு தெளிவா தெரியும். இன்னும் குறைச்சோன்னாக்க அங்க அது மட்டும் இருக்குதா, வேற என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும். அதனுடைய வேகத்தை சுத்தமா குறைச்சி நிப்பாட்டினோம்னா அந்த கடையில நம்ம அந்த பொருளை வாங்கணும். நண்பர்களே, இதுல அந்த குழந்தையினுடைய விசாரணையில் அந்த குழந்தைக்கு தேவையானது சரியான இடத்துல இருந்து சரியான பொருள் எப்ப கிடைக்குதுன்னா நமது வேகம் குறையும் போது அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உதவியை தேவையானவற்றை சரியான ஒரு தேவையை நிறைவேற்றி கொடுக்கும். அந்த மாதிரி நமக்கும் சரி, நம்ம குடும்பத்துக்கும் சரி, நம்மளுடைய உறவுகளுக்கும் சரி, நம்மளுடைய தொழிலுக்கும் சரி, எதுக்கு வேண்டும்னாலும், ஏன்னா இந்த உலகத்துல நாம தனியாக வாழ முடியாது. பொருள் உறவை கொண்டோ, இயற்கையினுடைய உறவை கொண்டோ, பால் உறவை கொண்டும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். வேற வழி இல்லை. இந்த நிறைவேற்றுதல்ல இந்த உறவுகள்ல சரியான ஒரு சிக்கல் இல்லாத ஒரு நிலை எப்ப வரும்னாக்க நம்மளுடைய வேகத்தை குறைக்கணும் இல்லையா? அப்போ அந்த வண்டியினுடைய வேகத்தை குறைச்சா அந்த பயன் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த சாந்தமான மனநிலை என்பது வேகம் குறைந்த நிலை. அந்த மாதிரி வேகம் குறையலனாக்க சாந்தம் கிடைக்காது. சாந்தம் கிடைக்கலனா தெளிவற்ற நினைவுகளும் பார்வைகளும் சிந்தனைகளும் இருக்கும். அதாவது இது ஒட்டுமொத்தமா அறியாமை என்று சொல்லுவோம். வேதம் ரிக், யஜுர், சாம, அதர்வன சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த வேதங்கள் எப்படி துவங்குதுன்னா அக்னிம் இதே புரோகிதம் யக்ஞஸ்ய வேதம் ரிக்விஜம் ஹோதாரம் ரத்ன தாதமம். இப்படிதான் தன்னுடைய அவங்கள அந்த வேதம் துவங்குகிறது. ஒரு தெளிந்த சுடர் போன்ற ஒரு அறிவை பெறுவதற்கு இந்த முயற்சியை நான் மேற்கொள்கின்றேன். அது அக்னிக்கு அந்த சுவாலையினுடைய வெளிச்சத்திற்கும் வெப்பத்திற்கும் விட மேலானது அந்த அறிவினுடைய பாங்கு. அதை நான் சரியாக உணர்ந்து கொள்கின்ற போது நீயே, அதாவது நானே நீயாக இருக்கின்றாய் என்ற புரிதல் உனக்குள்ள வரும். அதற்குண்டான வழிமுறைகளே பின் வருவன. இதுதான் அது சொல்ல வர்றது. அந்த மாதிரி அந்த அறியாமை என்பதை நீக்கி அறிவு என்ற சரியான ஒரு பாதையை காட்டுவதற்கு குருவினுடைய அவசியம் மிகவும் உன்னதமானது. ஒரு மனிதனுடைய தோஷம், சர்வ தோஷம் சொல்றோம் இல்லையா? இப்போ நாகதோஷம் இருக்கு, என்னென்னமோ தோஷம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? சாதகத்துல ஆஸ்ட்ராலஜி இந்த மாதிரி எத்தனையோ தோஷங்கள் இருக்கு. எத்தனையோ தோஷம் காலங்காலமாக வருது. மனிதர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய எவ்வளவோ விஷயம்.
இந்த அனைத்தும் இருக்கு. இவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் தோஷத்துக்கெல்லாம் மூல தோஷம், மூலம் எது என்றால் உண்மையான தோஷம் என்பது அறியாமையே. இது மகாபாரதத்துல குருஷேத்திர போர்ல பீஷ்மருக்கு பகவான் கிருஷ்ணனுடைய உபதேசத்தினுடைய முதல் கேள்விக்கு விடையாக வருகிறது. அந்த மாதிரி அந்த அறியாமைதான் தோஷத்துக்கெல்லாம் மூல தோஷம். இந்த அறியாமையினுடைய அந்த அறியாமை இருப்பதற்குண்டான காரணம் இன்னொரு கோணத்துல நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னாக்க, நம்மளுடைய பயணம் துவங்கியது எங்கோ ஒரு புள்ளியில இல்லையா? இறைவன் என்ன பண்றான்? பஞ்சபூதங்களிலே உறங்குகின்றான், தாவரங்களில விழித்து எழுகின்றான், உயிரினங்கள்ல நடக்கின்றான், மனிதனிலே சிந்திக்கின்றான். இது நமக்கு தெரியும். அந்த மாதிரி த அதர் எண்ட் ஆஃப் மைண்ட், நம்ம மனதை வைத்து மனதனுடைய துணை கொண்டு மனம் என்ற ஒரு மாபெரிய தெய்வீக பட்டகத்தை அகத்தே கொண்டு வாழக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உயிரினம். ஆனாலும் இந்த அறியாமையினுடைய வெளிப்பாடு ஏற்பட்டதனுடைய காரணம் வந்த வழியில ஏற்பட்ட அனுபவம், விளங்கின தன்மை. அதனாலதான் விலங்கு மனிதர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சரி, அந்த விலங்குகள்ல நடந்த நிகழ்வுகள் நமக்குள்ள இருக்கு. ஜெனட்டிக்கல் கேரக்டர்ஸ், சஞ்சித கர்மா. நம்ம படிச்சிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். மலையாள மொழியில சஞ்சினா பேகுன்னு அர்த்தம். அந்த கர்மாவோடு வந்திருக்கிறோம். அந்த கர்மாவை இறக்கி வைக்கணும். இப்போ கார்த்திகை மாசம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க. இப்போ நாம இணைந்திருக்கக்கூடிய இதுல ஒரு குடும்பத்திலே கூட ஒரு சிலர் போவாங்க. மிக நல்ல விஷயம். அந்த மாதிரி மாலையிட்டு மார்கழி தை மாதத்துல தர்ஷனத்துக்காக போறாங்க. அதுல குறிப்பா அந்த புறப்படுறதுக்கு முன்னாடி 5 ஐயப்பனை காணுவதற்கு அந்த புறப்பாடு நடக்கின்ற போது அங்க குருசாமி என்ன செய்யறாங்க? அந்த கட்டு நிறைவு அப்படின்னு நாம் பார்த்திருப்போம். அந்த நெய் தேங்காய், அந்த தேங்காவுல 3வது கண் திறக்கப்படும். மற்ற 2 கண்ணும் கடினமா இருக்கும், 3வது கண் இலகுவா இருக்கும். கையிலே ஓட்டப்பட்டுடலாம். அதுல அதை திறந்து அதுக்குள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய நீரை வெளியில கொட்டிட்டு அங்க நெய் ஊற்றப்படுகிறது. 3வது கண்ணை திறந்து அங்க நெய் ஊற்றப்படுகிறது. அந்த மாதிரி எல்லாம் அது பெரிய தத்துவம்னு வச்சுக்கோங்க. அது பிற்பாடு பிற வகுப்புகள்ல பார்த்துப்போம். இந்த மாதிரி அதெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு 2 முடிகளாக அந்த கட்டு கொடுக்கப்படும். முன்முடி கட்டு, பின்முடி கட்டு. முன்முடி கட்டு பெருசா இருக்கும், பின் முடிக்கட்டு சிறிதா இருக்கும். அத கொண்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க 18 படிகளை கடந்து அந்த 18ஆம் படியில நிற்கின்ற போது முன்னாடி தத் அத் அசி, தத்துவமசி என்று ஒரு விளக்க பலகை இருக்கும். அது புரிஞ்சிருக்காங்களா புரியலையா என்பது தெரியாது. நானே நீயாக
இருக்கின்றார். அத விளக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த கருத்தை உடைய ஒரு சொல். ஆக அத எடுத்து முன்முடி கட்ட அதுல இருக்கக்கூடிய நெய் தேங்காய இறைவனிடம் சமர்ப்பணம் செய்வது அபிஷேகம். இந்த மாதிரி நிறைய என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, முன்முடிக்கட்டு பெரியது, வலியது என்பதை குறிப்பால் உணர்த்துவதற்கு முன்முடிக்கட்டு பெரிதாகவும், பிறந்தது முதற்கொண்டு இன்று வரை செய்ததனுடைய கால அளவு குறைவாக இருக்கிறனால அதனுடைய அளவு சிறிதாக இருக்கிறது என்பதற்காகவும் அந்த முன்முடி பின்முடி அப்படி அந்த ஏற்பாடு செஞ்சிருக்கு. முதலில தாவர இன தோற்றம், நாம மனித இனம் இல்லையா? இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம 6வது மலர்ச்சி. அப்போ தாவரமும் ஒரு பக்கம் இருக்கு, நாம மனிதன் இன்னொரு பக்கம் இருக்கும். இடையில 4 எவல்யூஷன்ஸ் உயிரின தோற்றம் வந்திருக்கு இல்லையா? அப்ப அது ஒரு நீண்டகால வரலாறு. அந்த உயிரின தோற்றத்துல ஒவ்வொரு உயிருக்கும் பொருட்களை உற்பத்தி செய்ய தெரியாததுனால பிற உயிரை சார்ந்து கொன்றும் வாழ்ந்துதான் வந்திருக்கு. அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது கொலை செய்யக்கூடியது, திருடுறது, அதனுடைய ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் அதை கேட்ச் பண்றது, தடுத்துடுறது, வாழும் சுதந்திரத்தை பறிக்கும். இந்த 3 குணங்களே அறியாமை என்ற ஒரு 3 சேர்ந்து அறியாமையாக இருக்கிறது. அந்த 3 குணங்களிலிருந்து விடுபட்டு அதை டைல்யூஷன் பண்றதுக்கு எடுத்த அடுத்த ஒரு ஜெனட்டிக்கல் எவல்யூஷன் தான் நாம. ஸோ இங்க அதை கரைக்கணும். மனிதன் தோன்றிய பிறகு இன்று வரை இந்த 3 பண்புகள் குணங்களினுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடாக மனித குலம் என்ன பண்ணிருக்கு, சொல்லி சிந்திச்சு என்னெல்லாமோ செய்து வந்துடுச்சு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு துன்பம் கொடுத்தும் துன்பத்தை பெற்றும் வந்த வரலாறு நமக்குள்ள உண்டு. இப்போ எளிதா புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்க இன்னொரு கோணத்துல நம்ம சிந்திக்கலாம். என்ன அப்படின்னா, மனம் என்பது அலை அலைஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? ஆனா இந்த அலை உருவாகணும் என்றா, ஒரு அலை உருவாகணும்னா ஒரு இயக்கம் நடக்கணும். அந்த இயக்கம் இல்லாம ஒரு அலை உருவாகாது. ஆக அந்த அலையை உருவாக்க வல்ல ஒன்று நமக்குள்ள இயங்குது என்பது பொருள். மனம் என்பது அலையா பொருளா என்று பார்த்தோம்னா, அது நீங்களே கேட்டீங்கன்னா தெரியும். உங்களுக்குள்ள மனசை பார்க்க முடியாது. ஆகவே அது பொருள் அல்ல, அலை. சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும். ஆக ஒரு அலை உருவாகணும்னா ஒரு இயக்கம் நடக்காம உருவாகாது. அந்த அலையில என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த அலையை எது உருவாக்குகிறதோ அதனுடைய அனைத்து குணங்களும் அந்த அலையில நிச்சயமாக இருக்கும். சூரியன்ல இருந்து வெளிச்சம் வருது, இங்க பூமிக்கு வருது. அது எல்லா பக்கமும் போகுது, எல்லா பக்கமும் போகுது. சூரியனுடைய முழு சரௌண்டிங்ஸ்ல இருந்து எல்லா பக்கமும் போகுது. பூமி எந்த பக்கம் போல்ல இருக்குதோ அந்த பக்கம் அந்த அலை என்ன பண்ணுது, வருது. வந்து ஒரு வெளிச்சத்தை தருது. அது எப்படி தருது அப்படிங்கிறதெல்லாம் 2வது உயர் வகுப்புல ஞான ரிஷி அவர்கள் நமக்கு அதனுடைய அதை எப்படி நம்ம ஆன்மீக சக்தியாக மாற்றிக்கொள்வது, வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருளாதார தடை, உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய தடை, சுய புரிதலுக்கு அந்த அலையை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி நேரடி வகுப்புல முன்னால சொல்லியிருக்காங்க. பிற்காலத்திலையும் இனி வரக்கூடிய நாட்கள்லையும் சொல்லுவாங்க அவ்வப்போது.
விளக்கி சொல்லுவாங்க. இப்போதைக்கு அந்த அலை வருது, வெயில் நமக்கு படுது. ஆனா அந்த அலை இந்த பூமியில எதையும் எரிக்கல, எதையுமே எரிக்கல. இப்போ அந்த அலைய ஒரு லென்ஸ் வச்சு, ஒரு கண்ணாடி, ஒரு பேப்பரை வச்சு சரியான தூரத்துல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்க என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அலை எதன் வழியாக ஊடுருவி, அந்த லென்ஸ் வழியாக ஊடுருவி அந்த பேப்பர்ல குவிகின்ற போது இந்த பேப்பர் எரியும். இது நமக்கு தெரியும். ஏன் எரியுது என்ற ஒரு கேள்விய நாம போட்டோம்னா, குவியறனால எரியுது. குவியறனால ஏன் எரியும் என்று இன்னொரு கேள்வியை போட்டோம்னா, அங்க அடர்த்தி அதிகமாகுது. அப்படித்தானே? அப்போ அங்க அடர்த்தி அதிகமாகறனால ஏன் எரியும்? அடுத்த கேள்வியை போட்டோம் அப்படின்னாக்க, அதற்கு என்ன விடை? அதுக்கு ஒரு விடை இருக்கும் இல்லையா? ஆக அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த அலை சிதறி கிடக்கு, சிதறி எல்லா பக்கமும் கிடக்கு. அதை ஏதோ ஒரு லென்ஸ்ல கொடுத்து ஒடுக்குகின்ற போது, அந்த இடத்துல குவிகின்ற போது எரியுது. ஆக ஏன் எரியுது அப்படிங்கிறதுக்கு இறுதியான விடை என்ன அப்படின்னாக்க, ஒரு அலை, அந்த அலை எங்கிருந்து உருவாகிறதோ, எது அந்த அலைய உருவாக்குதோ, அதுல அந்த அலையில என்ன இருக்கும் அப்படின்னா, எது உருவாக்குனதோ அதனுடைய அனைத்து குணங்களும் அந்த அலையில இருக்கும். ஆகவே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அலை ஒடுங்குகின்ற போது அங்க எரியுது. சிதறி கிடக்கிறப்ப எரியல, ஒடுங்குறப்ப எரியுது. ஆக ஒரு அலைய ஒரே இடத்துல குவிச்சு ஷார்ப் பண்ணோம், ஷார்ப்டு ஷார்ப் பண்ணோம் அப்படின்னாக்க, அந்த அலை தனக்குமான தாய் தாய் சக்தி. இந்த சூரியனுடைய வெளிச்சத்துக்கு மூலம் சூரியன். அந்த சூரியனுள்ள என்ன தன்மை இருக்கோ, எரிக்கும், ஒளிரும், சுடும், இப்படியெல்லாம் தன்மை இருக்கு இல்லையா? ஆக அது ஒடுங்குகின்ற போது அந்த தாயினுடைய தன்மையை வெளிப்படுத்தி. ஆக நான் இங்க என்ன சொல்ல வர்றேன்னாக்க, எந்த ஒரு பொருள் மூலமாக ஒரு அலை வெளிப்படுகிறதோ, அந்த அலையில அதனுடைய மூல குணம் இருக்கும். இது சிந்தனைக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மனம் என்பது ஒரு அலை. இந்த அலையில என்ன இருக்கும் அப்படின்னாக்க, எல்லாமே இருக்கும். எல்லாமேனா எல்லாமேனா இருவிழிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க, எண்ணத்தை புருவங்கள் இடைநிறுத்தி, ஒருமையுடன் குருநெறியில் பழகும் போது, கருவுக்கு மேல் நோக்கு வேகம் கிட்டும், கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும், அரூப நிலையா ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். அந்த மனதனுடைய தன்மையை மகரிஷி சொல்றாங்க. ஆக எங்க புறப்பட்டதோ அங்கிருந்து இன்று வரை, நாம இன்றைக்கு உட்கார்ந்துருக்கு இல்லையா, இன்று வரை உள்ள அனைத்து வரலாறும் பண்புகளும் நமக்குள்ள இருக்கும். அது இந்த அலையில வெளிப்படும். இடம், பொருள், காலம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வெளிப்படும். அப்ப அதிகமா எது இருக்குன்னா, விலங்கினத்துல நடந்த அத்தனை பண்புகளும் அதிகமாக இருக்கு. அப்போ இங்க யாரை சார்ந்து வாழ்றோம்? குடும்பம், உறவுகள், இந்த இடத்துல எல்லாம் சார்ந்து வாழ்றோம். மனித இன தோற்றத்திலிருந்து இன்று நாம ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம். ஆக இங்கு என்னெல்லாம் இருக்கோம் அப்படின்னாக்க, இந்த வழியில துன்பம் கொடுத்தும் துன்பம் வாங்கியும் வந்த வரலாறு உண்டு. ஆக இதுதான் அறியாமையினுடைய அடியில இருக்கக்கூடிய பண்பு. இது என்ன பண்ணுது? அவ்வப்போது அவ்வப்போது
இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழலுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும்? எல்லாத்துக்குள்ளயும் எல்லாமே இருக்கு. கடவுளும் இருக்கிறா, மிருகமும் இருக்கு இல்லையா? ஞானியும் இருக்கிறா, அஞ்ஞானியும் இருக்கிறா. சூழல் வரல. அதனால என்ன சூழல்ல நாம இணைஞ்சிருக்கோமோ அது மட்டும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி துன்பம் கொடுத்தும் துன்பம் வாங்கியும் வந்த வரலாறு நமக்குள்ள இருக்கனால நாம குடும்பத்துல, தொழில்ல, உறவுகளோடு இணைந்து வாழும் போது அங்கே என்ன மாதிரி மனநிலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்தி தொடர்பு கொள்கின்ற போது அந்த தொடர்புல நாம யாரோடு தொடர்பு கொள்கின்றோமோ அந்த நபருக்கு ஒரு துன்பம் விளைவிக்கக்கூடிய வகையில ஒரு மனுஷனுடைய மனநிலை இருந்ததுன்னா, பிற மனுஷன் துன்பப்படுறான் இல்லையா, அந்த துன்பம் அது அந்த ஆன்மாவினுடைய துன்பம் இல்லையா? ஆக ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் துன்பம் எண்ணம், சொல், செயலால் கொடுக்கும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ அது வீணாகி போயிடாது. அது என்ன பண்ணுது? அந்த துன்ப உணர்வு அந்த ஆன்மாவில இருந்து இந்த துன்பத்துக்கு யாரு காரணமோ அவர்களுக்கு சாபமாக வரும். இது விளக்கி சொல்லப்பட்டிருக்கு. பெரியோர்களால், முன்னோர்களால் விளக்கி சொல்லப்பட்டிருக்கு. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒள்ளரி தாரம் பிறக்கும், பெருங்கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும், யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. இந்த செய்யுள்ள உளம்பினாகனார் ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுக்குள்ள அளப்பரிய ஆற்றல் மிக்க, அளப்பரிய ஒரு மதிப்பு மிக்க ஒன்று உருவாகும். அந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எல்லாமே வெளிப்படுகிறது. யாருக்கு தெரியும்? இதுல உள்ள போனோம்னா நிறைய சொல்றாங்க. ஆக இந்த இடத்துல நாம சிந்திக்க வேண்டியது, இரண்டு ஜீவன்களுக்கிடையே ஒரு ஜீவன் தனது மனதால இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால இன்னொரு ஜீவனுக்கு துன்பம் கொடுக்கின்ற போது அந்த துன்ப உணர்வு, அந்த அலை எது காரணமோ, அந்த யாரு காரணமோ அவர்களுக்கு அது என்னவாக வருகிறது? சாபமாக வருகிறது. இது விரும்பி சபிக்கிறது கிடையாது. அது ஒரு ஆன்மாவினுடைய துன்பம் சாபமாக வருது. இன்னும் பாருங்க, ரிஷி சொல்றாங்க, இயற்கையில் எழும் சீற்றங்களுக்கு காரணம், இயற்கையின் சீற்றங்களுக்கு காரணம் மனிதனுடைய மனதில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப சொன்ன உடனே நாம நினைப்போம், இயற்கை ஆமா, பூகம்பம் வருது, சூறாவளி வருது, சுனாமி வருது, இதுக்கெல்லாம் மனுஷனுடைய எண்ணம் தானே காரணம். ஆனா அந்த இயற்கையினுடைய ஒட்டுமொத்த தோற்றமே நாம இல்லையா? அந்த ஒட்டுமொத்த தோற்றமாக இருக்கக்கூடிய இயற்கையினுடைய ஒட்டுமொத்த அங்கமாக இருக்கக்கூடிய நான், எனது படைப்பு, அந்த படைப்பு, இந்த சரீரத்தை கொண்டு நான் என்ன பண்றேன்? இந்த வாழ்க்கையை நகர்த்தி போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நகர்வுல ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், எனக்கும் என் சொந்த பந்தங்களுக்கும், எனக்கும் இந்த சமூக உறவுகளுக்கும் இடையே ஒரு துன்பம் தரத்தக்க ஒரு எண்ணமோ சொல்லோ செயலோ எண்ணிலிருந்து எழுகின்ற போது, ஆக அந்த எண்ணிலிருந்து எழுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆக எனக்குள்ள உள்ள அந்த இயற்கை அதுதானே எல்லாமா சேர்ந்து இருக்கு. இயற்கையினுடைய ஒட்டுமொத்தம் பஞ்சபூதங்களுடைய கூட்டனா இருக்கு இல்லையா? இங்கேயே ஒரு சீற்றத்தை என்ன பண்ணுது? முதல்ல உருவாக்குது. இயற்கை சீற்றம், இந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய சீற்றம் வெளியில வர்றதுக்கு முன்பாக அதற்குண்டான விதை மனிதனுடைய எண்ணத்துல, மனதுல போடப்படுகிறது. தானாக அது நடக்குது. இவன் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி எண்ணுகின்ற போது இங்க இருக்கக்கூடிய பஞ்சபூதம், இங்க நீர் இருக்கு, காற்று இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா? இது ஒரு சீற்றமாகுது. இதனுடைய அதிர்வு பிரபஞ்சம் முழுசும் போகுது. பிரபஞ்ச சமஷ்டி உயிர்
அப்படின்னு சொல்றாங்க. யூ cannot pluck a rose without distant star. தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை தொந்தரவு செய்யாம உன்னால் ஒரு ரோஸ் பூவை கூட பறிக்க முடியாது. அந்த பறிக்கும் போது ஏற்படக்கூடிய அதிர்வு அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் வரைக்கும் போகுதே. இங்க நான் எண்ணக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் அல்லது நேர்மறையான எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வெளிப்பாட்டுக்கு மூலமாக எது இருக்கிறதோ, காரணம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது முதல்ல இங்க அந்த அதிர்வை ஏற்படுத்தும். அதற்கு ஏற்றாற் போல இங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழல், இருதய துடிப்பு, மூச்சு உள்ள வாங்குறது, செரிமானம், நிறைய மண்டலங்கள் இருக்கு இல்லையா, இங்க அது முதல்ல உருவாக்கும். இங்க முதல்ல உருவாக்குன பிறகு இந்த அதிர்வு என்ன பண்ணுது, இந்த பிரபஞ்சத்துல போகுது. அதை தாங்கக்கூடிய வல்லமை இந்த உடல் செல்களுக்கு, இந்த மனசுக்கு இருந்தாலும் இந்த அதிர்வு இங்க நிக்காது, இது வெளியில போகுது. போயிட்டு யாரோ சம்பந்தம் இல்லாத ஒருத்தர், பிற உயிரினங்கள் அல்ல அந்த பஞ்சபூத இயக்கத்துல இருக்கக்கூடிய மாறுதல்கள்ல இந்த மனிதனுடைய எண்ணம் தோற்றுவிக்கிறது. அதன் பிறகு காலத்தால இதற்கு யார் காரணமோ அவர்களுக்கு ஆங்கார காலமதில் அத்தனையும் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாகி போகிடாது. சாங்காலம் ஆம்போது சத்தியமாய் அத்தனையும் வினையாக முடியும். விளைவிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஆகவே அன்பர்களே, இந்த நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட்டுக்குள்ள, அந்த ஒருங்கிணைப்புல நாம வாழுகின்ற போது, இல்லறம் என்பது மிகவும் மதிப்புமிக்க ஒரு தெய்வீகம் இல்லையா? நான் சொல்றப்ப சில குறிப்புகள் சொல்றேன். முதல்ல இதுல எதெல்லாம் தோணுதோ நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. சில குறிப்புகள் இல்லையா? அதுல இன்றும் என்றும் எங்கும் எப்பொழுதும் எல்லா இடத்தும் நீக்கமர நிறைந்துள்ள இறையருள், குரு அருள், பெற்றோருடைய ஆசி, முன்னோரு வழிகாட்டுதல், கடைசியில குலதெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? குலதெய்வம்னா யாரு அப்படின்னாக்க அவங்களுடைய பார்ட்னர் தான். அந்த குலம் தலைப்பதற்கு யார் காரணமோ அது தெய்வம் நிச்சயிக்கக்கூடியது இல்லையா? அந்த இணைப்பை தெய்வம், தெய்வீகம் நிச்சயிக்கும். ஆகவே இந்த இடத்துல அந்த நிலையில வாழக்கூடிய கணவன் மனைவி, இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழுகின்ற போது, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றப்போ, இது ஒரு ஜெனட்டிக்ஸ், இது ஒரு ஜெனட்டிக்ஸ், ரெண்டு செப்பரேட் ஜெனட்டிக்ஸ். சோ இந்த உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடியதும், இந்த உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடியதும், இந்த ஆன்மாவுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் தொந்தரவு அல்லது துன்பம் இந்த மாதிரி கொடுக்கின்ற போது, இந்த ஆன்மாவில எழக்கூடிய துன்ப உணர்ச்சி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஆன்மாவுக்கு, இந்த இயற்கைக்கு புருஷன் முன்னாடி கணக்கு கிடையாது. இந்த இயற்கைக்கு கங்கை தனி ஒண்ணுதான், இங்க இருக்கக்கூடிய சாதாரண தனியும் ஒண்ணுதான். அந்த சுத்தமான தண்ணியை இந்த மனிதன் கெடுத்தான் அப்படின்னாக்க, அதை தன்னை புனரமைக்கிறதுக்கு என்ன பண்ணுது, பெரிய மழையை கொடுக்கிறது, பெரிய பூகம்பத்தை உருவாக்கு, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அதை என்ன பண்ணுது, கிளீன் பண்ணி. இதுதான் மகரிஷி சொல்றாங்க. இந்த மாதிரி இரண்டு உயிர்களுக்குள்ள, குறிப்பா தம்பதியர்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த மனோநிலை, இந்த உறவுகளை எழக்கூடிய மனோநிலை, அந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுல நீண்ட நாட்கள் தொடர்ந்து சின்ன சின்ன சின்னது அப்பப்ப, அது கணக்குல வர்றது இல்லை. அது ஊடலும் கூடலும் என்ற அந்த அதிகாரத்துல போயிரும். அடுத்து பர்பஸா அல்லது புரிஞ்சிக்காம நீண்ட நாட்கள் துன்பத்தை கொடுக்கின்ற போது அது என்ன நடக்குது, அது சாபமாக மலர்ந்து மாறி அந்த ஜீவனுக்கு, ரெண்டு பேருக்கு இடையில சாபம் போய்கிட்டே இருக்கு. விரும்பி சபைக்கிறது இல்லை அது, ஆனா சாபமாக போகிறது என்பது ஞானிகளுடைய விளக்கம். அப்ப என்ன பண்றது, இதனால் வரைக்கும் ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, வீட்டுக்காரர் அதை சொல்லிட்டாரு, இல்ல வீட்டுக்காரி இதை சொல்லிட்டா, நான் மனசுக்குள்ள அதை வெளிப்படுத்த முடியல, இவள்கிட்ட எதை சொன்னாலும் வாழ்வான்னு கத்துவான், இல்ல இந்த ஆள்கிட்ட எப்ப சொன்னாக்க வாழ்வான்னு கத்து, இப்படி சாதாரண கிராமத்து பாஷையில இல்லையா? ஒண்ணு வந்து சேர்ந்துருக்கு ரெண்டு பேருக்கும், அதை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. 18 வயசாச்சு,
பதக்குன்னு இருக்க, அடிமடியில நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு உள்ள மீடியா இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரி, இந்த மாதிரி எதிர்மறை போக 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 இன்டைரக்டா நாமளே நம்ம உறவுகளை டிஸ்கனெக்ட் பண்றோம். சரியா? இந்த புரிதல் வரணும். இது அறியாமையால் நிகழக்கூடியது. அதனுடைய ஆணிவேர் வேற பக்கம். ஆணிவேர் வேற பக்கம். ஆக இந்த சாபம் கொடுத்து கொடுத்து, அதாவது இயல்பா நடந்து 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 இதனுடைய வெளிப்பாடாக என்ன நடக்குது அப்படின்னாக்க, வாழ்க்கையில என்னெல்லாம் தடை வரணும் அந்த தடையெல்லாம் உருவாயிடுது. உடல்ல, மனசுல, உறவுல, தொழில்ல, பொருள்ல, எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு நல்ல அட்டாச்சு இல்லாம போயிடுது. வர வேண்டியது வராம நின்று போகும், நடக்க வேண்டியது நடக்காம நின்று போகும். நம்ம என்ன பண்றோம்? நடக்கலையேங்கிறதுக்கு அதுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சோம் தொடர்ந்து. ஆனா ஆணிவேர் எங்கன்னு பார்த்தாக்க இங்கேதான். சோ இதை சரி பண்ணிட்டோம்னா, இதை புரிந்து கொண்டோம்னா, அந்த புரிந்த பிறகு அதை நீக்குவதற்கு உண்டான அல்லது அதை ஹேண்டில் பண்ணுவதற்கு, ஹவு டு லிவ் ஐயா சொல்லுவாங்க. சரியா வாழணும், அந்த வாழ்க்கை சரியாக இருக்கணும்னாக்க அது ஹவு டு லிவ் இட், எதை விடணும். சரியா? அந்த விடுதல் அந்த விடுதல்ல ஒரு வாழ்க்கை உருவாகும், ஒரு சிருஷ்டி உருவாகும். அப்போ குரங்கு மாதிரி நான் பிடிச்சிட்டு ஒரு பழக்கத்தை, இல்லைன்னா ஒரு குணத்தை, இல்லைன்னா ஒரு எதிர்பார்ப்பை, இல்லைன்னா ஒரு ஆசைய, இல்லைனாக்கா வேற எதையாச்சும் ஒண்ணு நம்ம என்ன பண்ணிக்கணும், பிடிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த மனசுக்கு எதையாச்சும் ஒண்ணு பிடிச்சு வச்சுக்கணும். நல்லா அமைதியா இருக்கும், கம்மன் இருக்கும். பக்கத்துல ஒருத்தவங்க வர்றாங்க, என்ன ஓ நாத்தனா இப்படி சொன்னாலாம்ல, அவ கார் எடுத்துட்டாலாம்ல, என்ன உன் புருஷன் டெய்லி லேட்டா வர்றான், இப்படி எதையாச்சும் இடக்கு மடக்கா சொல்லி விட்டு போனா அவங்க நிம்மதி போச்சு. ஏன் அந்த நிம்மதி போகுதுன்னாக்க அந்த புரிதல் இல்லாம போறது. பரஸ்பரம் புரிதல், அதுக்கடுத்து நம்மளை புரிதல், அந்த உறவுல கிளாரிட்டி, தெளிவு, பரஸ்பரம் நம்பிக்கை, ஒரு உயிரோட்டம், அந்த அந்த உறவு சரியா இருந்துச்சுனாக்க இந்த உலகத்துல எது வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் சரி, வாழ்க்கையில எந்த விதமான சூழல் வந்தாலும் சரி, நான் இருக்கேங்க, நீங்க ஏன் கவலைப்படுங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த கிளாரிட்டி ரெண்டு பேருக்கு இடையில இருந்துச்சுன்னா அந்த இல்லம் ஒரு கோயில். இந்த மாதிரி நம்ம வந்த வரலாறுல அந்த வந்த வழியில இருந்த அந்த எமோஷனல்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு சின்ன பயிற்சி சொல்லித்தரேன். அத கண்ணை மூடி அப்படியே பண்ணுங்க. சரிங்களா? இது எதுக்கு அப்படின்னாக்க ஒரு நாள்ல நிகழ்ந்துராது. தொடர்ந்து சுட சுட ஒளிரும் பொன் போல் சொல்லியிருக்காங்களே. அதனால நல்ல ஒரு அமைதியும் சூழலும் வாழ்க்கையிலையும் மனதிலையும் எல்லா இடத்துலையும் உருவாக்குனாக்க அதுக்கு மூலமாக இருந்து நமக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடியது. ஏன்னா இடம் பொருள் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் வெளிப்படும். நம்ம ஒரு நல்ல அட்மாஸ்பியரை நமக்குள்ள உருவாக்கிட்டோம்னாக்க இந்த அகச்சூழல், நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகத்தை சொல்றேன், அந்த சூழல் நல்ல சூழலாக அமைவதற்கு ஏற்ற ஒரு முயற்சியை நம்ம மேற்கொள்ளும் போது அது புறச்சூழலை சரியாக அமைத்து தரும். ஸோ அந்த சூழலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன 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 என்னைக்கோ ஒரு காலத்துல சில விஷயங்கள் நடந்திருக்கும், அது இன்னும் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு மனுஷன் பிறந்து சாகிற வரைக்கும் இடையில என்னெல்லாமோ நடக்கும். ஆனா சில விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, ரகசியம் ஒளிச்சு வச்சிருக்கும். சொன்னா அட இவ்வளோ மோசமானவன், அல்ல இவ்வளோ தேவையில்லாத ஒண்ணு செஞ்சுட்டானா, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரகசியம் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது இல்லையா? யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. அது அது இருந்து உள்ள என்ன பண்ணும், இந்த இயல்புகளை, நல்ல இயல்புகளை வரவிடாம தடுத்துட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? சுய புரிதலும் சுய மன்னிப்பும் தான் இதுக்கு ஒரே வழி. அந்த மன்னிப்பினுடைய மேன்மை நல்ல ஒரு வடிகாலாகவும் நமக்கு நல்ல ஒரு பல நல்ல விஷயங்களை அமைத்து தரக்கூடியதாகவும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய
சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பண்பையும் நமக்குள்ள உருவாக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இப்போ கண்ணை மூடிக்குங்க. இது ஆடியோ ரெக்கார்டிங்லாம் வராது, அதனால நிறைய எக்ஸிட் ஆயிட்டா எக்ஸிட் ஆகாம பார்த்துக்குங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. இப்ப நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வயது இருக்கு. நம்மளுடைய பிறவி தொடங்கியது அம்மாவினுடைய கருவறையில். அங்க அந்த இடத்துக்கு பாவனையால போறோம், கருவாக அமைந்திருக்கின்றோம். பாவிச்சு பாருங்க முடிதான். ஒரு டாட் சூட்சுமமாய் குறுகி நின்று தூங்கியது தன் வளர்ச்சி. வளர்றோம், என்னென்னமோ காரியங்கள்லாம் நடக்குது. நம்முடைய வளர்ச்சிக்காக அம்மா தன்னுடைய தூக்கத்தை தொலைத்த நாட்கள், நம்மளுடைய பிறவிக்காக அம்மா விரும்பியதை உண்ணக்கூடாது என்று அறிவுறுத்திய போது அதை தியாகம் செய்த தாய் அம்மா. அடிக்கடி தனது வயிற்றை தடவி பார்த்து கைகளால் அந்த அன்பை தெரிவித்த அம்மா. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில பிறருடைய வசையை கேட்டபோது துக்கம் கொண்ட அம்மா, நல்லதுகள் சொன்னபோது கேட்ட அம்மா. இந்த மாதிரி நீண்ட சிரமத்துக்கு இடையில நம்முடைய பிறவிக்கான பல நல்ல நிகழ்வுகள் நடந்த போது அந்த அம்மாவினுடைய மகிழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்து அம்மா தனியாக இருக்கின்ற போது தனக்கு ஒரே துணை இந்த வாரிசு தான். பிறக்கப்போவன் நாடாள்வான், அரசாள்வான், சிறந்த அறிஞனாவான், எவ்வளவோ கனவுகள் அந்த தாய்க்கு. நமக்கு எதுவும் தெரியாது, நாம உள்ள மிகப்பெரிய அன்போடு எதற்கும் ஈடு இணை செய்ய முடியாத அந்த தாய்மை உணர்வோடு நமது பிறவி துவங்குகிறது. அந்த துவக்கத்துல இந்த பிறவிக்கான வழியை ஏற்றவள் தாய். அந்த வழிக்கு எதையும் ஈடு சொல்ல முடியாது. பிறவி தொடங்கிய பின்பு மலர்ந்த தாயினுடைய முகம், தந்தையினுடைய அரவணைப்பு, வளர்ந்து வர்றோம். ஒவ்வொன்றாக பார்த்து செய்த தாயும் தந்தையும், நமக்காக பள்ளிகளை தேடி அலைந்த தந்தையினுடைய காலணி கூட நேரங்கள்ல இல்லை. கடினமான அந்த பாதங்கள், தூங்காத இரவுகள், இத எந்த வார்த்தைகளாலும் சொல்ல முடியாது, ஒப்பீடு செய்ய முடியாது. வளர்ந்து வருகிறோம். பள்ளியை தேர்ந்து பள்ளிக்கு அனுப்பிய பெற்றோர், போய் வரும் வரை நினைவுகளோடு இருந்த தாயும் தந்தையும், வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க சந்தோஷத்தை தியாகம் செய்த தந்தை,
இந்த பயணத்துல பள்ளிகளிலே உதவிய மாணவர்கள், அறிவு வளர்ச்சிக்கு விதையிட்ட ஆசிரியர்கள் இன்றும் கூட நினைவுல இருக்கிறாங்க. வளர்ந்து வர்றோம். வயது நெருங்குகிறது. இந்த வாழ்க்கையை அர்த்தமாக்குவதற்கு வந்த ஒரு உதவி. இன்னொரு பெண் தன்னுடைய குடும்பத்தையும் உறவுகளையும் மற்ற பிற அனைத்தையும் நமக்காக தியாகம் செய்துவிட்டு இனிமேல் கொண்ட வாழ்க்கை எங்குதான் என்று பற்றற்ற துறவியென நம்மோடு இணைந்த வாழ்க்கை துணை. இந்த துறவுக்கு எதையும் ஈடு சொல்ல முடியாது. இது இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாறு. இந்த பயணத்துல என்றையோ சுமந்த தந்தை, சுமந்த தாய், காலச்சூழல்ல உனக்கு ஒண்ணும் தெரியாது என்று சொல்லியிருக்கலாம். அதை கேட்டு தந்தை அமைதியாக சென்றிருக்கலாம், தாய் அமைதியாக சென்றிருக்கலாம். அதற்கு முன்னாடி சுமந்த அந்த தாயினுடைய வேதனை, அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த அன்பு, அதையெல்லாம் மறந்த இந்த மனம் அவர்களிடம் உனக்கு ஒன்றும் தெரியாது, அங்க அவமதிப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகள் ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்த வழியில நடந்திருக்கு. ஆகவே தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய பிறவிக்கு காரணமான தாயும் தந்தையிடமும் நான் வேறுபாடு கொண்டிருந்தால் என்னை மன்னித்து அருள்க. மானசீகமாக அந்த மன்னிப்பை வேண்டுகின்றோம். அந்த மனம் வேதனையுற்ற போது அந்த வேதனையை நாம் உணராமல் கூட போயிருக்கலாம். இன்று உணர்கின்றோம். ஆகவே மன்னித்து அருள்க. பெற்றோர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்த மன்னிப்பு என்ற நினைவு அவர்களுடைய ஆன்மாவுக்கு செல்லும். அது மன்னிக்கும். பள்ளிக்கு சென்று வந்த பிறகு நாம அணிந்த ஆடைகளை தூர வீசியிருக்கலாம், செருப்ப எரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோபத்துல நாம வாழக்கூடிய வீட்டினுடைய டோர், நம்மை காக்கக்கூடிய கதவு, அதற்கு உணர்வு இல்லை. ஆனாலும் நம்மளுடைய கோபத்தை அதுகிட்ட காட்டியிருக்கோம். அந்த டோரு கிட்ட மன்னிப்பு, அதுக்கு வாய் இல்லை, ஆனாலும் நம்மளுடைய எதிர்மறை உணர்வுகளை அங்க பிரதிபலிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம பிள்ளையிடம், மனைவியிடம், உங்களுக்கு எங்கெல்லாம் நினைவு, எதெல்லாம் நினைவு, எதிர்மறையா நாம நடந்தது, இந்த நினைவுகளை நினைவு கூர்ந்து மன்னிப்பு கேட்பது, உணர்வு பூர்வமாக இந்த பயிற்சியில இது போல மானசீகமாக ஒரு இடத்துல அமர்ந்து அமைதியாக இருந்து பெரும் மன்னிப்பு கோர வேண்டும். இன்னும் இந்த உடல் இது தாய் தந்தை காரணமாக இருந்தாலும்
இறைவன் அளித்த பிச்சை. இந்த பாத்திரத்தை சரியா பராமரிக்கல, பசி வர்றப்ப சாப்பிடல, தண்ணி தாகம் எடுக்கிறப்ப குடிக்கல, தேவையில்லாத உள்ள அர்ப்பணை, தேவையற்று என்னென்னமோ செஞ்சேன். இறைவன் கொடுத்த இந்த கொடைய தவறா பயன்படுத்தியிருக்கேன். ஆக அந்த தவறுகளுக்காக இந்த உடலிடமே மன்னிப்பு கேட்பது. எந்த ஆர்கன் சரியா வேலை செய்யலன்னு நினைக்கிறோமோ அந்த ஆர்கனிடம், அந்த உறுப்பிடம் எனது செயல் காரணமாக இருக்கலாம், அல்லது எனது பாரம்பரியம் காரணமாக இருக்கலாம். எனது செயல் ஞாபகத்துல இருந்தா நான் கேட்கிறேன், எனது முன்னோர்கள் காரணமாக இருந்தால் அவர்களுக்காக நான் கேட்கின்றேன். இங்கே கேட்கப்படும் மன்னிப்பு இறைவனிடம் கேட்பது, அங்கு கையேந்துவது. அவன் இல்லை என்று சொல்வதே இல்லை. உண்மையாலும் கேட்கணும். எத்தனை தலைமுறைகளாக வந்த அழுத்தம் இதனுடைய வெளிப்பாடாக உடலிலே, உள்ளத்திலே, தொழிலிலே, உறவிலே தடைகளும் சிக்கலும் பிரச்சனைகளையும் வெளிக்காட்டு கொண்டிருக்கு. ஆகவே முதல்ல மன்னிப்பு கேட்பது. ஆழ்ந்து இந்த பயிற்சியை தொடர்ந்து நம்ம மேற்கொள்ளும். இது போல இது எவ்வாறு செய்வது என்பதை ஒரு கோடிட்டு காட்டியாச்சு. இங்க மேற்கொள்ளப்பட வேண்டிய பயிற்சி இப்படிதான் செய்யணும். அது நாம நேரடி வகுப்புல இன்னும் நேரம் எடுத்து ஒரு நாள் முழுவதும், 3 நாட்கள் முழுவதும், ஒரு வாரம் முழுவதும் இவ்வாறு தொடர்ந்து நம்ம செய்கின்ற போது அந்த கரைதல் வரும். அந்த கரைதல் வரும். இந்த மாதிரி எமோஷனல்ஸ்ல இருந்து நாம கொஞ்சம் தெளிவாகி அந்த தடைகளை நீக்கின்ற போது, உள்ளுக்குள்ளே வச்சிருப்போம் ஒரு குரோதம், நீண்ட நாள் அந்த குரோதம் வெளிக்காட்ட முடியாம இருந்திருக்கலாம். திடீர்னு ஏதோ ஒரு தவறு மனைவி செய்யற, அப்படியே அங்க காட்டுவோம். ஏன்னா என்னை நான் புரிஞ்சுக்கல, எனக்குள்ள உள்ள குரோதமே அங்கு ஒண்ணுமே தெரியாத பிள்ளை, மனைவி, தொழில், ஒண்ணு இல்லாத டோரு, ஜன்னலு, பிளேட்டு, என் செருப்பு, என் ஆடை, நான் உபயோகிக்கக்கூடிய பொருள், இல்லை நான் கோவிச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் என்ன? என்னுடைய அந்த அறியாமை தான். ஆக இவ்வாறு ஒவ்வொன்றாக சிந்தித்து ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 1.5 மாதம் நம்ம இந்த பயிற்சியை மேற்கொண்டோம்னாக்க ஒரு நல்ல பலனை இது அமைத்து கொடுக்கும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்கின்றோம். 1 மணி ஆயிடுச்சு. வாழ்க வளம்.